இந்தியாவ சுத்தி ஒரு பேராபத்து சுத்தி வருது. இது எந்த அளவுக்கு புயலா மாறி நம்ம திசைய நோக்கி வருமா? இல்ல வர்றதுக்கு முன்னாடியே நீர்த்து போகுமா? அப்படிங்கிறதெல்லாம் காலங்கள் தான் உணர்த்தும், பதில் சொல்லும். அதே சமயம் அந்த காலம் உணர்த்தும்னு நம்ம படுத்து தூங்க முடியாது. நம்மளோட படிப்படியான ஒவ்வொரு நடவடிக்கைகளும் புயல திசையே மாத்திரும். அது என்னங்கிறத தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். புயலு அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலே அமெரிக்காவுக்கு போயிற வேண்டியதுதான். அன்னை அமெரிக்காவுக்கு. அந்த பயல அன்னை அமெரிக்கான்னு இனிமே சொல்லாதடா! அப்படின்னு சொல்லி பெரிய அளவு சவுண்டே கேட்கும். காரணம் என்னன்னா, பயபுள்ள பார்த்த வேலை அப்படி. அன்னை அமெரிக்கான்னு அவன சொல்றதுக்கு காரணம், எதிரிய பக்கத்துல வச்சுக்கன்னு சில தியரிகள்லாம் இருக்கும். அந்த மாரி தான். மத்தபடி ஒண்ணும் கிடையாது. அவன் என்னைக்குமே கேடுகெட்ட பையன். நமக்கு மட்டுமானா, எல்லாருக்குமே கேடுகெட்ட பையன் யாரு அப்படின்னா, அன்னை அமெரிக்கா தான். "நீ திருந்த மாட்ட. சொல்லு அப்படியே" அப்படின்னு கீழ வந்து சொல்லக்கூடாது. சரி, அப்படி அவன் என்ன பார்த்தான்? அவனுக்கு தெரிஞ்ச வேலையும், பிடிச்ச வேலையும் என்ன? தீவிரவாதிகள வளர்க்கறது. இதத்தான் அவன் காலங்காலமா பண்றான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் என்ன அப்டின்னா, நாடுகள அவர்கள் கண்ட்ரோல்ல எடுக்கிறது. எப்படி இந்த கிரேட் பிரிட்டன் சூழ்ச்சியாலேயே எல்லா நாட்டையும் பிடிச்சான். எல்லா பேரும் அந்த காலத்துல போர் புரிஞ்சு பெரிய அளவு வீரத்த வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாட்டையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் ஒருத்தன் தான் வரலாற்றுல முதல் முறையா சூழ்ச்சியாலேயே ஒவ்வொரு நாட்டையும் போய் பிடிச்சான். ஆண்டுகிட்டு இருந்தான். ஆளும் போதாச்சும் திறமையா ஆண்டானா அப்படின்னு கேட்டா, எவ்வளவோ நாடுகள் பிடிபடும். பிடிச்சதுக்கப்புறம் அந்த ராஜா அவருக்கான ஸ்டைல்ல இந்த நாட்ட நகர்த்துவாரு. ஆனா இவன் அங்கேயும் கிடையாது. பிடிச்சதுக்கப்புறம் முழுக்க முழுக்க சூழ்ச்சிய வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டே போயிட்டு திரிஞ்சான். இது ஒரு கேடுகெட்ட ஃபார்முலா. அத செஞ்சான். அத காட்டிலும் கேடுகெட்ட ஃபார்முலா தான் அமெரிக்கா பண்றது சமகாலங்கள்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும். நாடுன்னு இருந்தா அங்க அரசியல்னு இருக்கும். அரசியல்னு இருந்தா 10 தலைவர்கள் இருப்பார்கள். 10 தலைவர்கள் இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருத்தமே வராது. அதாவது பொருந்தி போகாது, ஒத்து போகாது. 10 பேர்ல 3 பேரு விலைபோற தலைவர்களா மாட்டிக்குவார்கள். அந்த 3 பேர தூக்கு. ஆனா இந்த 3 பேர் அந்த 7 பேர தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இருப்பார்களான்னு கேட்டா, அது சந்தேகம் தான். இருந்தா சரி, இல்லாட்டியும் பிரச்சனை இல்ல. வெளியில இருந்து ஒரு தீவிரவாதிய இறக்கு. ஆனா அவன போராளிங்கிற போர்வையில இறக்கு. இந்த 2 பயலுகளையும் அதாவது இந்த 3 தலைவர்கள் தான் நம்ம நாட்டோட பொக்கிஷம்னு ஒரு கூட்டத்த செட் பண்ணு. இந்த தீவிரவாதி பயல போராளின்னு சொல்லி, இவன் தான் நாட்டோட எதிர்காலம்னு இன்னொரு கூட்டத்த செட் பண்ணு. இந்த 2 கூட்டமும் குட்டி கூட்டமா தான் இருக்கும். ஆனா இவனுங்க செய்யற ரவுடித்தனம் அந்த நாடு சின்னா பின்னமாகறதுக்கான பிள்ளையார் சுழிய போட்டுரும். எப்படி ஒரு 1000 நபர்கள் இருக்கிற கூட்டத்துல, ஒரு 10 ரவுடி பயலுக வந்து கல்ல தூக்கி வீசினா 1000 நபர்களும் சிதறி ஓடிதான் ஆகணும். ஓடி அதுக்கப்புறம் தான் அதுலருந்து ஒரு 10 பேரோ, 100 பேரோ, யார்றா அது? எங்க இருந்துடா வீசுறாய்ங்கன்னு குறி வச்சு ரியாக்ட் பண்ணி அவனுங்கள தட்டி தூக்க முடியும். அந்த இடைப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் காலத்துல இந்த தருதலைக என்னத்த வேணாலும் சாதிச்சுருவாய்ங்க. இந்த ஃபார்முலாவ தான் இந்த சட்டைய போட்டுக்கிட்டு இவன் பண்ணாத அட்டூழியங்களே கிடையாது. இந்த ஃபார்முலாவ தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிரா பாகிஸ்தான வச்சு பண்றான். பொதுவாவே இந்த குட்டி குழந்தைங்கள்லாம் ஒரு சில விசேஷ வீடு, மண்டபம்னே வச்சுக்குவோமே. கல்யாண மண்டபத்துல ஓடி ஆடி விளையாடுங்க. ஆனா ஒருத்தர் கிட்ட போய் ரொம்ப விளையாடுங்க. எல்லா குட்டி குழந்தையும் அங்க போய் விளையாடுங்க. அந்த மாரி ஒட்டுமொத்த உலகத்துல தீவிரவாதி பூரா அன்னை அமெரிக்கா கிட்ட தான் வளருவான். அங்க தான் விளையாடுவான். அப்புறம் அங்கேயே சண்டை போட்டுக்குவான். அது தனி விஷயம். ஆனா தீவிரவாதி அப்படின்னு சொல்ட்டாலே, ஃபர்ஸ்ட்டு நம்ம யோசிச்சுக்கணும். இவன் எப்ப இருந்து தீவிரவாதி அப்படின்னு. காரணம் என்ன? ஒரு காலகட்டத்தில அமெரிக்கா தான் அவன வளர்த்து விட்டுருப்பான். தெருவுல தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன கண்டுபிடிச்சு, நீ பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆயுதம், பயிற்சி, தீவிரவாதம் எல்லாத்தையும் ஊட்டி விட்டதே இவனா தான் இருப்பான். கடைசியில ஒரு காலகட்டத்தில இவனுக்கு எதிரா திரும்பும்போது, ஆ அவன் போராளி இல்ல, தீவிரவாதி அப்படின்னு போய் சீல் குத்துவான். பத்தாததுக்கு நீயும் குத்து இந்தா அப்படின்னு நம்ம கையிலயும் ஸ்டாம்ப குடுப்பான். ஏன்னா, இவ்வளோ நாள் அவன வளர்த்து விட்டா கொஞ்சிக்கிட்டு திரிஞ்ச, அப்பல்லாம் உனக்கு தெரியலையா? அப்படின்னு கேட்டா, அப்பல்லாம் எனக்கு தெரியுமே. எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? நான் என்ன முட்டா பயலா? எனக்கு தெரியும். ஆனா என்னைய எதிர்த்து போராடுற வரையும் அவன் போராளி. என்னைய எதிர்த்த பாடு அவன் தீவிரவாதி. இந்தா நீ இப்ப ஸ்டாம்ப குத்து. நீ உடனே குத்து. ஏன்னா நீ ரொம்ப பேசுற, கேள்வி கேட்கிற. வெளில போய் இதெல்லாம் பேசக்கூடாது. உடனே செய்யின்னு நமக்க ஆரம்பிச்சுருவான். இந்த கேடுகெட்ட ஃபார்முலாவ அவன் மூலையில கடவுள் வச்சுட்டு, நமக்கு ஒரு மூலையில பாகிஸ்தான கொண்டு வந்து வச்சுட்டாரு. இது ஏன் அப்படின்னு தெரியல. "ஏன் கடவுளே இப்படி சோதிக்கிற?" அப்படின்னு கேட்கிற மாரி விட்டுட்டாரு. பாகிஸ்தான கைக்குள்ள போட்டுக்கிட்டு இவன் பண்ற அட்டூழியம் ஜாஸ்தி. நம்ம ஆசிம் முனிர விடிஞ்சு எந்திரிச்சா தீவிரவாதி பய அப்படின்னு சொல்றோம். ஃபீல்டு மார்ஷல்ன்னு அவன் ஊர்லயும் சொல்றான், நம்ம ஊர்லயும் சொல்றான்.
அவன் ஊர்னா எது? அமெரிக்கால உள்ளவனும் சொல்றான், நம்ம ஊர்லயும் சொல்றான், பாகிஸ்தான்ல உள்ளவனும் "ஏலே இவன் தோத்து போனவன்டா" அப்படிங்கிறான். எல்லாரும் இப்படி சொல்லி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது, அவன மெனக்கெட்டு கூப்பிடுறாய்ங்க. என்ன ஒரு சேட்டை, என்ன ஒரு திமிர்த்தனம். பக்கத்து நாட்டுல தீவிரவாதத்த அவுழ்த்து விடுறான். தீவிரவாதத்த அவுத்து விட்டதுக்கு அப்புறம் வரக்கூடிய சண்டைகள்ல டார்கெட் எங்க வைக்கிறாய்ங்க? ராணுவ இலக்க வையி, எல்லைகள்ல வையி. ஊருக்குள்ள உள்ள குடியிருப்பு என்ன பண்ணுச்சு? ஆனா ஊருக்குள்ள குடியிருப்புகள தான் டார்கெட் வைக்கிறான். பொற்கோயில தான் டார்கெட் வைக்கிறான். இப்பேற்பட்ட கேடுகெட்ட பயல திருப்பி இவன் கூப்பிடுறான்னா என்ன சேட்ட? அதுவும் ராணுவத்துல அவனுங்க ஏதோ கொண்டாடுறாங்களாமா. டீட்டெயில் பார்க்குற அளவுக்குலாம் மனசுல இடம் கிடையாது. 1000 பேருக்கு இடம் இருக்கு. உன்னோட இந்த சப்ஜெக்ட்க்கு இடம் இல்ல. போடா! அப்படின்ட்டோம். அந்த ராணுவ நிகழ்ச்சி டொனால்ட் ட்ரம்ப் பெருசா நடத்தி கிழிச்சுப்புடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிழிக்கட்டும் தாராளமா. அதுக்கு இந்த ஆளையும் கூப்பிட்டுருக்காய்ங்க. வேற ஆளே உங்களுக்கு கிடைக்கலையாடா அப்படின்னு கேட்டா, இல்ல திமிரு பேச்சு வேற. சென்காம் தளபதியோட திமிரு பேச்சு. இந்தியா, பாகிஸ்தான் இப்படிலாம் நம்ம ஸ்விட்ச மேலயும் கீழயும் இறக்க முடியாது. உன்னைய யார் சாமி இறக்க சொன்னா? நம்மளோட நலன் சார்ந்து தான் போணும் அப்படின்ட்டாய்ங்க கடைசியில. அவனுங்களோட புத்தி பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தா, சுத்தி உள்ள பிராந்தியங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறார்கள். ஏங்க ஏன் இப்படி நம்புறாய்ங்க அப்படின்னு கேட்டா, இப்ப ஆப்கானிஸ்தான் இருக்கு. ஆப்கானிஸ்தான புடிச்சாய்ங்க. கடைசியில ஆப்கானிஸ்தான் கையில தாலிபான்கள் கையில குடுத்துட்டு வந்துட்டாய்ங்க. ஆனா அந்த தாலிபான்கள முழுமையா கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்காவுக்கே நல்லா தெரியுது. வைக்க முடியாது அப்படிங்கிறது தான். காரணம் என்ன? தாலிபான்கள் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அடங்க மாட்டார்கள். ஆனா அந்த ஒரு ஸ்டேஜையும் அவனுங்க இப்ப தெளிவாயிட்டாய்ங்க. ஏலே நம்ம இந்த தீவிரவாதிக மாரிலாம் செயல்படக்கூடாது. நம்ம ஒரு அரசாங்கம் மாரியே செயல்படுவோம். அமெரிக்காவுக்கு அடங்க மாட்டேன் வா பார்ப்போம் அப்படிலாம் சொல்லப் போறது கிடையாது. அமெரிக்கா 1, 2 சொல்லும். அதுல 1, 2 செய்வோம். 1, 2 காதுலயே வாங்கிக்க மாட்டோம். செய்ய மாட்டேன்லாம் சொல்ல வேணாம். அவன் ஏத்துக்க மாட்டான். காதுலயே வாங்கிக்க வேணாம். நம்ம அதுக்கு பதிலா ரஷ்யா, இந்தியா போன்ற நாடுகளோட நல்ல உறவ மெயின்டெயின் பண்ணுவோம். நாடுகளோட உறவுகள மெயின்டெயின் பண்ணுவோம். இந்த தேவையில்லாத ப்ராக்ஸி பயலுகளோட உறவுகளே நமக்கு வேண்டாம். அப்ப அண்ணன் அமெரிக்கா நம்மள பார்த்து தான் டீல் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ஸ்மூத்தா ஒரு ரோட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். அதுக்கடுத்து உள்ள நாடுகள் எல்லாம் அமெரிக்கா இழுத்த இழுப்புக்கெல்லாம் போவே மாட்டாய்ங்க. ஆனா பாகிஸ்தான் போவான்னு நம்புறான். போறான்லாம் ஒத்துக்குவோம். போறான்னா அவன் மனதுல அளவுக்கே ஒத்துக்குவோம். நீ நெனச்சத சந்தோஷப்பட்டுக்கடாங்கிற மாரி சென்காம் தளபதிய, உன்னோட பெனிஃபிட் எங்க இருக்குன்னே பாத்துக்க. ஆனா உன்னோட பெனிஃபிட்ட அவன் போட்டு குடுக்குறக்கு நீ 10 வருஷம் வெயிட் பண்ணணும். காரணம் பின் லாடன் எப்ப ஓடி போய் ஒளிஞ்சான்னு தெரியுமா? அத்தன வருஷமும் வச்சுக்கிட்டே ஏமாத்துனாய்ங்க. கடைசியில ராணுவத்தோட தளபதி பாஜ்வாவ கைக்குள்ள போட்டாய்ங்க. பாஜ்வா போட்டு விட்டுட்டான். அதனால தான் அந்த ஆள் ரிட்டயர்ட் ஆகி போம்போது பெரிய அளவுல பென்டகன்ல கூப்பிட்டு வீரதார என்னமோ 3ஆம் உலகப் போர் இந்த ஆள் தலைமையில இருந்து கிழிச்ச மாரி பெரிய அணிவகுப்பு, மரியாதை, ராஜ மரியாதை எல்லாத்தையும் குடுத்துட்டாய்ங்க. இப்ப வரையும் ஆசிம் முனீர் பாஜ்வாக்கு டிக்கெட் கிழிச்சு குடுக்க தயார். பாஜ்வாவ காப்பாத்துறது 2டே 2 தான். ஒண்ணு என்ன அப்புட்ன்னா, ராணுவத்துக்குள்ளேயே ஒரு பின்னணி இருக்கு, பின்புலம் இருக்கு. ஏலே இப்படி ரிட்டயர்ட் ஆனவன பூரா டிக்கெட் கிழிச்சு குடுத்தா, இதே ஸ்டேஜ்ல ஒரு காலத்துல நீயும் நிப்ப, நானும் நிப்பேன் அப்படிங்கிற மாரி ஒரு கூட்டம் பாதுகாப்பு தருது. யாருக்கு? பழைய ராணுவ தளபதி பாஜ்வாவுக்கு. அதுக்கடுத்து இன்னொரு கூட்டம்ங்கிறது இந்த அமெரிக்க கூட்டம் தான். காரணம் அன்னைக்கு பின் லாடன போட்டு விட்டதோட பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாரி அவன் இழுத்தழுக்கெல்லாம் வர மாரி நடிப்பான். கடைசியில முடியாத பட்சத்துக்கு தான் வருவான். இதான் எதார்த்தமான உண்மை. சென்காம் தளபதி இது அடேங்கப்பா! நம்ம பெனிஃபிட்ட தான் பார்க்கணும். எல்லாரும் அவன் அவன் பெனிஃபிட்ட தான்டா பார்ப்பான். அப்புறம் ஆயில் வாங்கும்போது மட்டும் உன் பெனிஃபிட்ட பாருன்னு வந்து வெட்கம் இல்லாம எங்ககிட்ட சொல்ற? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இவனுங்க புத்தியிலேயே ஊறி போயிருக்கு. இவர்கள் சிஸ்டத்திலேயே ஊறி போயிருக்கு. அதிபர் ஒத்துக்கிட்டா ராணுவம் ஒத்துக்காது, ராணுவம் ஒத்துக்கிட்டா அதிபர் ஒத்துக்காது. இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தன் கை காட்டி அவரு செய்ய தான் சொல்றாரு. இந்த அம்மா தான் விடாது. இந்த அம்மா செய்ய தான் சொல்லும். அவரு தான் விடாதுன்னு சில வீட்ல டிராமா நடக்கும். அந்த டிராமாவ நமக்கே போட்டு காட்டுறாங்க. ஏலே இது அவன் அவன் வீட்லயே நடக்கிற டிராமாடா. இத சீரியல காட்டுல ஆடு மாரி தினமும் சட்டு சட்டுன்னு வந்து போற விஷயம். இத போய் உலக அரசியல்ல செய்யிற. அப்படின்னு சொல்லி அமெரிக்காவ அடிக்க வேண்டிய காலகட்டத்துல இந்தியா இருக்கு. காரணம் ரொம்ப இது மோசமான விஷயம். ஒரு நாட்டோட மக்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க தீவிரவாத பயலுக. அந்த தீவிரவாதிகள ஒழிக்கிறோம். அதுக்காக பதில் தாக்குதல் நடத்துறோம். திருப்பி நீ தாக்கு. ஆம்பளையா இருந்தா தாக்குடா அப்படிங்கிற மாரி தான் நம்ம சொல்லி தான் தாக்குறோம். தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குறோம். தடாலடியா திடீர்னு போயெல்லாம் தாக்குறது கிடையாது. ஆனா அந்த பதில் தாக்குதல் அப்படிங்கிறது எங்க குறி வைக்கிறாய்ங்கங்கிறது ரொம்ப முக்கியம்.
எல்லைகள்ல இருக்க செக் போஸ்ட குறிவை. இல்ல ஊருக்குள்ள உள்ள ராணுவ இலக்குகள குறிவை. ஆனா நீ குறி வச்சது எங்க? மக்கள் குடியிருப்பு. சம்பந்தமே இல்லாத மக்கள் குடியிருப்புங்க. அதே மாரி பொற்கோயில். அப்ப முழுக்க முழுக்க தீவிரவாதத்தனம் தானே! ராணுவ ட்ரெஸ்ல இருந்தாலும் தீவிரவாதத்தனம் தான். ராணுவ ட்ரெஸ் அவுத்தாலும் தீவிரவாதத்தனம் தான். இப்படி ஒரு முழு தீவிரவாதி ஆசிம் முனிர கூப்பிடுறது மூலியமா, என்னோட பெனிஃபிட்ட தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு அத வெட்கமே இல்லாம ஓப்பனா சொல்றது மூலியமா, அமெரிக்கா போல திருடர்கள் யாரும் கிடையாது அப்படிங்கிறத சமகாலத்துல நிரூபிக்கிறாய்ங்க. எப்பயுமே அவன் நிரூபிப்பான்டா. நம்ம தான்டா உத்து பார்த்துக்கணுங்கிற மாரி தான் எதார்த்தமான உண்மை. இந்தியா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போது? அத பொறுத்து தான் இந்த புயல் நம்மள நோக்கி வருமா? இல்ல நம்மள கடந்தே போயிருமா? இல்ல நம்மள நோக்கி வர்றதுக்கு முன்னாடியே சிதறடிக்க முடியுமாங்கிறதெல்லாம் இந்தியாவோட எதிர் நடவடிக்கை மூலியமா தான் இருக்கு. அமெரிக்கா பொதுவாவே ஒரு விஷயத்த நம்மகிட்ட சாதிக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கு முன்னாடி ஒரு மிரட்டல விடுவார்கள். ட்ரம்ப் அதுல உச்சகட்டம். நமக்குன்னு இல்ல, எல்லார்கிட்டயும் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு வேடிக்கை. பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு சேட்டை. இந்த மாரி ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்ட அதிகமா பண்ணக்கூடிய ஆள். பதிலுக்கு நம்மளும் பண்ணணும். பண்ணும்போது தான் பைடன் சரண்டர் ஆன மாரி, ட்ரம்பும் சரண்டர் ஆவார். அதுக்கான வேலைகள டெல்லி ஆரம்பிச்சிருச்சுங்கிற தகவல்களும் இருக்கு. கண்ணால பார்க்குற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்தா, ஆட்டோமேட்டிக்கா புயல் சிதறதையும் பார்க்கலாம். அந்த மறைமுக சம்பவங்களை நம்ம இங்க விரிவா பார்க்கலாம்.